நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம உலக செய்தியில முக்கியமா பேச போறது இன்னைக்கு உண்மையிலேயே அப்படி பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஈரான். ஈரான் உள்ள உள்நாட்டுக்குள்ள கலவரம், ரயட்ஸு. ஆ அங்க கொஞ்ச நஞ்ச இடம் இல்ல. ஒரு 26, 27 ப்ராவின்ஸ்னா மாகாணங்கள். ஆ அப்புறம் ஒரு 200 இடத்துக்கு மேல ஆ போராட்டக்காரர்கள் தீ வைப்பு, அப்புறம் இவங்க போடுற துப்பாக்கி சூடு, போராட்டக்காரர் கையில் துப்பாக்கி அப்படின்னு பெரிய அளவுக்கு கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றினா ஏற்கனவே தொடர்ந்து பேசிட்டு வரோம். இதை பற்றி இன்றைக்கி அப்டேட் என்ன இருக்குது அப்படின்னு இதை பற்றி பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், தரவுகளோடு, சார்பு இல்லாமல் பேசக்கூடிய ஒரு செய்தி சேனல். உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம். இது சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ நம்ம இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 2-3 விஷயம் இந்த நேரத்துலேருந்து பயங்கர பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது கடந்த ஒரு 9வது நாளாக இன்றைக்கி அந்த கலவரம் ஒரு இடத்த விட்டு ஒரு இடம்னு அப்படியே பயங்கர காட்டுத்தீயாக பரவிட்டுருக்கு. இதுக்கு அடிப்படை முக்கியமான காரணம் என்ன? விலைவாசி பயங்கரமாக அப்படி ஏறிடுச்சு. விலைவாசி என்ன, இவங்களுக்கு என்ன விளைய வச்சாலும் எது பண்ணாலும் அவங்களுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு உணவு வசதி கிடைக்கணும். அதுக்கு வழி இல்லை. 45 வருஷத்துக்கு மேலே இவங்களை பொருளாதார தடை போட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சில குழுக்களுக்கு, சில ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் இஸ்ரேல் அதான் மொசாடு, அமெரிக்கா இவங்க எல்லாம் நிறைய காசு அள்ளி கொடுத்து, ஏன்னா அங்கே இருக்கிற வறுமையில் இருக்கிற எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் வறுமையில் இருக்கிற கஷ்டப்படுற மக்கள்கிட்ட கொஞ்சம் பணமும் வசதியை காமிச்சா 10 பேரில் 2 பேர் 3 பேர் சபலப்படுவாங்க. அப்படி சபலம் அந்த பக்கத்தில் இருக்கிற அரபு மக்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. அரபு மக்கள் அவங்க ரத்தத்திலேயே அந்த சபலம் உண்டு. ஓகே, ஏன்னா அது நிறையா பார்த்துருவோம். அது பாலஸ்தீனர்களுக்கு உண்டு, ஜோர்டானியர்களுக்கு உண்டு, சிரியா ஆட்களுக்கு உண்டு, லெபனான் ஆட்களுக்கு உண்டு, எகிப்துக்காரர்களுக்கு உண்டு, ஈராக்குக்காரர்களுக்கு உண்டு, ஈரான்காரர்களுக்கு உண்டு. இன்னும் மற்ற ஜிசிசி கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் பெருசாக தெரியலை. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையே வேறு மாதிரி இருக்குது. இந்த மற்ற சொல்கிற அரபு நாடுகள்லாம் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. அவங்களுடைய வாழ்வாதாரம் இதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஜிசிசி கண்ட்ரி அவங்களுடைய வாழ்வாதாரம்லாம் வித்தியாசமாக இருக்குது. அதனால் அது வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதில்லை அப்படிங்கிறனால. அதனால் இந்த சபலம் இருக்கு இல்லையா, ஈரானில் இருக்கிற மக்கள் தொகைக்கு அங்கே ரொம்ப குறிப்பாக மொசாடு மாதிரி ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, காசை அள்ளி இறப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மக்கள் இங்கே சாதாரணமாக வறுமையில் இருக்காங்க. என்ன ஒரு ரேஷனில் அரிசி வாங்கி சாப்பிட்டு, அப்புறம் ஒழுங்காக தங்குறதுக்கு இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டு, ஸ்கூல் போகிற வழி இல்லாமல், இது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட இடத்துல போய் ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 100 பேருக்கு அப்படி பயங்கரமாக அள்ளி இறைச்சி மாதம் 10,000 கிடைச்சா பெருசுன்ற இடத்துல இவங்க மாதம் 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா அப்படி தந்து, இதை வாங்கிக்கோ அப்படின்னு கையில் துப்பாக்கி கொடுத்து, 4 பேரை சூடு, நான் 10 லட்ச ரூபா தர்றேன் அப்படின்னா, இதை வறுமையில் இருக்கிற மக்கள் எல்லோரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் சிலர் பேராசைப்பட்டு செய்வாங்க. 4 பேரை சுட்டு கொண்டுட்டா எனக்கு 40 லட்ச ரூபா கிடைக்குது. நான் பாட்டுக்கு இந்த 40 லட்ச ரூபா நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா 4 தலைமுறையாக உழைக்கணும். அதுக்கு இது பரவாயில்ல, 4 பேரை கொண்டுட்டு இவங்க சொல்கிறாங்க, சுட்டு கொண்டு நம்ம பாட்டுக்கு தலைமுறைவாக உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஊரில் இருந்து ஆந்திரா போகலாம், பீகார்லேருந்து ஒரிசாவோ இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம், தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போகலாம், அல்லது மத்திய பிரதேசிலேருந்து இங்கே கேரளா வந்துடலாம். அப்படின்னு என்னமாவது ஒரு இதில் இப்படி பண்ணிட்டு வர்றதுக்கு சபலம், இந்த சபலம் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் சபலம் இருக்கலாம், ஆனால் குறைவு. அரபு நாடுகளில் இது இஸ்லாம் இல்லை. ஆக்சுவலாக நம்ம சொல்ல இஸ்லாம் அரபு எல்லாம் வேறு. அரபியர்கள் இஸ்லாமியர்கள் அவ்வளோதான். ஆனால் அரபியர்களுடைய மென்டாலிட்டி சபலம் அதிகமாக உள்ளவங்க. நான் நேராக பழகியிருக்கேன், அது தெரியும், அதனால் சொல்கிறேன். அப்போது ஈரானில் இருக்கிற வறுமையில் இருக்கிற மக்கள், வறுமையை 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்லாம் வறுமை இல்லை. அந்த வறுமை 40 வருஷமாக வறுமையில் இருக்காங்க. என்றைக்கு 1979 புரட்சி அந்த ரெஜிம் கை மாறிச்சோ, மாறினதுலேருந்து இப்போ வரைக்கும் அமெரிக்கா மேலாதிக்கம் அவங்க தடை போட்டு, பொருளாதார தடை போட்டு உண்மையிலே சாகடிக்கிறாங்க. அப்போ வறுமையில் இருக்கிற மக்கள்கிட்ட பின்னாடி கூடி கொஞ்சம் காசை காமிச்சா அவங்க சபலத்தில் அவங்க எதிராக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி பேசும்போது இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுத்தால் என்ன நடக்கும்?
அந்த ஆக்ஷன் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி காசுக்கு ஆசைப்படுற ஒரு கூட்டம் இருக்குது. அப்படி அங்கங்கே காசை கொடுத்து இது வந்து உண்மையிலேயே இதோட இது யாரோட வேலை அப்படின்னா அமெரிக்கா அண்டு இஸ்ரேல். நேற்று வந்து இஸ்ரேலோட நெத்தன்யாகு என்ன சொல்கிறார் வந்து, நான் வந்து அந்த போராட்டக்காரர்களுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறேன், நீங்கள் வந்து போராட்டம் பண்ணி அந்த ரெஜிம் சேஞ்ச் பண்ணிடுங்க, அவர் வந்து கமேனியை வந்து தூக்கி போட்டுருங்க, உங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு. இவங்க கொடுத்த சுதந்திரத்தை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. எங்கே லிபியாவில் சுதந்திரம் கொடுத்தாங்க, என்ன நடந்துச்சு? அப்புறம் வந்து ஈராக்கில் சுதந்திரம் சொல்லி சதாம் ஹுசேனை கொண்டு போட்டு அதுக்கப்புறம் ஈராக்கில் சுதந்திரம் சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி ஈராக் எப்படி இருக்குது? உண்மையிலே வந்து வறுமையில் செத்துக்கிட்டு இருக்காங்க பாலஸ்தீனர்கள். இந்த பக்கம் வந்து ஆப்கானிஸ்தான். இவங்க வந்து கை வச்ச எந்த இடமும் உருப்பட்டதில்லை. ஆனால் அமெரிக்கா வந்து உலகத்தில் எங்கெல்லாம் ஆயில் இருக்கோ, குரூட் ஆயில் இருக்கோ, பெட்ரோலியம் ப்ராடக்ட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அவனுடைய கரம் வந்து நீண்டு நிற்கும். உண்மையில் கோர பற்களை காட்டி இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே பிரச்சனை வந்து ஒன்றுனா வந்துட்டு இருக்கும்போது அயத்துல்லா கமேனி என்ன சொல்கிறார் வந்து, யாரெல்லாம் இதுக்கு காரணமோ போட்டு தள்ளிடு, அவங்கள வந்து உடனே வந்து டீடைன் பண்ணு அப்படின்னா 1200 பேருக்கு மேலே டீடைன் பண்ணியிருக்காங்க. இப்போது இவங்க சொல்கிறது வந்து ஒரு 10 பேர் வந்து இந்த கலவரத்தில் செத்துட்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் அந்த வெஸ்டர்ன் பத்திரிக்கையெல்லாம் வந்து ரொம்ப யோக்கியமான பத்திரிக்கை, பார்த்தீங்கள்ல, தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப பெருசாக எழுதுவாங்க. அதாவது இங்கே வந்து ஈஜிப்டில் ஏதாவது கலவரம் பிரச்சனை அது பெருசாக எழுதுவாங்க, ஈரானில் வந்து ஒரு சின்ன கலவரமாக பெருசாக எழுதுவாங்க. அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தில் வந்து அங்கே வந்து 10 பேர் 100 பேர் செத்தால் கூட பெருசாக எழுத மாட்டாங்க. இதே இது வந்து யூதர்கள் வந்து ஒருத்தர் 2 பேர் செத்தால் கூட யூதன் செத்துட்டான், அடிச்சிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, லபலம் கத்துவாங்க. வெஸ்டர்ன் மீடியா மாதிரி வந்து ஒரு தேர்ட் ரேட்டு மீடியாக்கள் வந்து உலகத்தில் வேற எங்கேயும் இல்லை. இது வரைக்கும் அவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கூட நம்ம பேசுகிறது எல்லாமே வெஸ்டர்ன் மீடியாவை சார்ந்து தான் பேசுகிறோம். ஆனால் இது வந்து சோஷியல் மீடியாவை கன்வெர்ட் ஆகி வந்ததுனால யாரையும் ஓரளவுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியல. இப்போ நம்ம பேசும்போது இதில் வந்து வேறு வீடியோக்கள்லாம் வந்து பெருசாக வந்து அப்லோடு பண்ண முடியாது. ஆனாலும் நம்ம என்ன சொல்ல வர்றோமோ இந்த விஷயமெல்லாம் வந்து கன்வே ஆயிடுது ஏதோ ஒளியில். அதுபோக ரஷ்யாவை சேர்ந்தவர் தான் வந்து டெலிகிராம்னு ஒன்று கண்டுபிடிச்சி பண்ணாரா, அதை வந்து முடக்கணுங்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, அது முடக்க முடியல. ஏன்னா மற்றதெல்லாம் அமெரிக்கா சார்பில் இருக்குது, இது மட்டும் ரஷ்யா ஆளு பண்ணது. அப்போது அதில் தான் வந்து எக்கச்சக்கமான தகவல் வந்து நிறைய ஷேர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து 1200 பேருக்கு மேலே வந்து டீடைன் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து கலவரம் வந்து நாளுக்கு நாள் பயங்கரமாக இருக்குது. இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கமேனி வந்து குடும்பத்தோட இங்கே வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஓடி போகிறதா நேற்றுலேருந்து ஒரு தகவல் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த தகவல் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம், அது கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு ஓடி போகலாம், ஓடி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவுன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா இல்லை, நம்ம வந்து முதல்ல நம்ம உயிரோடு இருப்போம், நம்ம வந்து முதல்ல காத்துக்கிட்டா தான் அவங்ககிட்ட வந்து எதிர்த்து எதாவது போராட முடியும் அப்படின்னு. ஒருவேளை அவர் வந்து தப்பித்தவறி அங்கே இருந்து ரஷ்யாவுக்கு போயிட்டாருன்னா ஈரான் வந்து அதோட க்ளோஸ் ஆகிடும். என்ன காரணம்? ஆள் அங்கே இருந்தால் தான் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும். எந்த ஒரு தலைவனும் வந்து தலைமறைவாக ஓடி போயாச்சு அப்படின்னா, தலைவனே போயாச்சு அப்படின்னா வந்து அதனுடைய வீரியமெல்லாம் குறைஞ்சிரும். இப்போ வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இங்கே ஈரானில் வந்து இப்படி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஈராக்கு சொல்லவே வேண்டியதில்லை. அங்கே வந்து என்ன யார் ஆட்சியாளர், என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. அந்தோடைய எண்ணெய் வளம் பூரா வந்து அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஈரான் இதில் வந்து இதை பற்றின நிலைமை இப்படி பிரச்சனை இருக்கும்போது ஜிசிசி கண்ட்ரி வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கு. ஏன்னா அவங்க வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். அதை வந்து நம்ம குறை சொல்கிறது இல்லை. ஆனால் ஜிசியில் சவுதி அரேபியா இருக்கட்டும், யுஏ இருக்கட்டும், அவங்களுக்குள்ள உள்ள கான்ஃப்ளிக்ட் இருக்கு, அதை பேசி தீர்க்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஏன்னா உள்நாட்டு அவங்களுக்கு பிரச்சனை, உள்நாட்டு கலவரம் வராதுங்க. ஆனால் அந்த நாடுக்கும் சவுதிக்கும் யுஏக்குமான பிரச்சனை வந்து ஏமனில் வச்சு அந்த எஸ்டிசி அண்ட் பிஎல்சியை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சூழல். அதனால் ஈரானை பற்றி அவங்க வந்து இது கவலைப்படவே இல்லை. ஆனால் ஈரான் வந்து என்னைக்கு அமெரிக்காவால் கைப்பற்றப்படுதோ, ஒருவேளை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் என்னை அடிக்க வர்றேன்னா இஸ்ரேலை வந்து தும்சம் பண்ணிடுவோன்ற சூழலில் இருக்கதா கேள்வி. இப்போ என்னென்னா தகவல் வந்து என்ன மாதிரி தகவல் வருது அப்படின்னா, ஈரான் வந்து தன்னோட அத்தனை ஆயுதங்களையும் தயார் நிலையில் வைத்திருப்பதா தகவல். அந்த ஆயுதங்கள் எங்கெங்கே போகும் அப்படின்னா, நிறைய ஆயுதங்கள் வந்து ட்ரோன்ஸாக இருக்கட்டும் அல்லது நம்ம பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கட்டும், எல்லா மிசைல்ஸும் நிறைய மிசைல்ஸ் வந்து இஸ்ரேல் நோக்கி, அப்புறம் நிறையா வந்து அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்கு இல்லையா,
இராணுவ தளங்கள் அது எங்கெங்கே இருக்குது, எப்படி பார்த்து இருக்கிறதே மிகப்பெரிய தளம் வந்து கத்தாரில் இருக்குது. ஒரு கத்தார் தளமாக இருக்கட்டும், சவுதியில் இருக்கட்டும், யுஏஇயில் இருக்கட்டும், குவைத்து, பஹ்ரைனு, ஜோர்டானு, ஈராக்கு அப்படின்னு எல்லா இடத்துலையும் தளம் இருக்குது. அத்தனை தளங்களை நோக்கியும் அவங்க வந்து ரெடியாக வச்சிட்ருக்கதாகவும், அது போக இப்போ வந்து அவங்கள தடுக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா முன்னாடி வந்து உள்ளுக்குள்ளேயே புல்லுரிகள் இருந்தாங்க. அந்த புல்லுரிகள் போனால் எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான பேரை வந்து கொண்டிருக்காங்க ஈராக்கில். ஏன்னா நீங்கள்லாம் ஸ்பை அப்படின்னு சொல்லி, ஏன்னா மொசாடுகிட்ட காசை வாங்கிட்டு, பேராசைப்பட்டு அங்கே காசை வாங்கிட்டு ஸ்பையாக உள்ள இருந்தவங்க அத்தனை பேரையும் கரெக்டாக பொறி வச்சு பிடிச்சி சொல்லி முடிச்சிட்டாங்க. அது போக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இதெல்லாம் ஒரு வெப்சைட்டு, இந்த முக்கியமானதெல்லாம் வந்து இவங்க ஹேக் பண்ணி, ஈரான் வந்து ஹேக் பண்ணி அங்கே என்னென்னலாம் யாரெல்லாம் இருக்காங்க, என்னென்ன இருக்குன்னு அந்த டீட்டெயில் பூரா கையில் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ஈரான் வந்து அவ்வளோ ஈஸியாக அசராது. அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம என்னத்தை பண்ணாலும் ஈரான் வந்து அசர்ற மாதிரி தெரியல. ட்ரோனாக இருக்கட்டும், மிசைலாக இருக்கட்டும், ஈவன் அணுகுண்டு தயாரிப்பு இதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து இன்னும் வந்து மேலே வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ இவங்களை வந்து ஒழிக்கணும் அப்படின்னா மக்கள் புரட்சி மாதிரி ஆரம்பிச்சு விடுவோம் அப்படின்னு அங்கே ஆரம்பிச்சு விட்ருக்காங்க. ஆனால் மக்கள் புரட்சி வந்து மக்களுக்கு அவங்களுக்கே தெரியுமே. இந்த மாதிரி அவங்க வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காங்க, உன்னை வந்து நீங்கள் தூண்டி விட்டுருக்காங்க, மக்கள் வந்து நீங்கள் அவங்களுக்கு பலிகடை ஆகிடாதீங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரி குறிப்பாக இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவோட சூழ்ச்சிக்கு நீங்கள் பலிகடை ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்போ நிறைய வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த என்ன சொல்கிறேன்னா, ஒரு மாதிரி மாப் மென்டாலிட்டி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கலவர மனப்பான்மை, அந்த மனப்பான்மை இருக்கிற ஆட்களுக்கு வந்து இதெல்லாம் டக்குன்னு காதில் ஏறாது. ஆனால் காதில் ஏறுற கொஞ்சம் பேர், ஆமாம் இல்லை, ஈராக்கில் என்ன நடந்துச்சு, லிபியாவில் என்ன நடந்துச்சு, ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்துச்சு, இவங்க இதுக்கு முன்னாடி இருந்த வியட்நாமில் என்ன நடந்துச்சு, இது எல்லாத்தையும் வந்து சொல்லி இதெல்லாம் இப்போ சிரியாவில் வேறு ஏகப்பட்ட பிரச்சனை. அதனால் இவங்களை நம்பி நம்ம வந்து கலவரம் பண்ணோம்னா நம்ம நாசமாக போயிடுவோம் அப்படின்னு மக்கள் வந்து கொஞ்சம் பின்வாங்கிறதா கேள்வி. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் அது வந்து எப்படின்னா சில இடங்களில் வந்து நம்ம படித்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே வேறு, அதாவது ஈரான் சம்மந்தப்பட்ட செய்திகள், அது இல்லாமல் வெஸ்டர்ன் மீடியாக்கள், அப்புறம் இஸ்ரேலோட சம்மந்தப்பட்ட மீடியாக்கள், அப்புறம் அல் ஜசீரா, இப்படின்னு பல விதத்தை பார்க்கும்போது அல் ஜசீரா ரெண்டு பக்கம் இல்லாமல் உள்ளே என்ன நடக்குதுன்னு கரெக்டாக வந்து நிறைய டீட்டெயில் கொடுக்குறாங்க. அப்புறம் ஈரான் சம்மந்தப்பட்ட செய்தி சேனலில் இந்த மாதிரி மக்களுக்கு நாங்கள் அறிவுறுத்துகிறோம், அவங்க வந்து இப்போ நிறைய புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து கலவரக்காரன்ட்டு வந்து மேலே இறக்கு போடு அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள வந்து அடித்தாதான், அதாவது கலவரத்தை அடக்கணும் அப்படின்னா அவங்க கலவரக்காரர் கையிலையும் துப்பாக்கி இருக்குது. அந்த துப்பாக்கி எங்கேருந்து வந்துச்சு, எல்லாம் வந்து இஸ்ரேல்காரன் சப்ளை. அதனால் அந்த துப்பாக்கி வச்சுருக்கோன்னே நீ வந்து லத்தி வச்சுட்டுலாம் போய் அவன்கிட்ட மிரட்ட முடியாது. துப்பாக்கி வச்சா துப்பாக்கி தான் பேசும் அப்படின்னா, அப்படி ஒரு சூழலில் வந்து ரொம்ப பயங்கர ஒரு இக்கட்டான சூழல், மோசமாக இருக்குது. ஆனால் கூடி சீக்கிரம் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க, 50-50 தான். ஒன்று, கலவரம் வந்து முழுசாக வந்து அடக்கப்படும், யாரால், கமேனி அரசால் அடக்கப்படும். இன்னொரு வந்து கலவரம் வந்து ரொம்ப பெருசாகி, அதாவது அடக்கிற மாதிரி வந்துச்சுன்னா இவங்க வந்து இஸ்ரேல் அமெரிக்கா சும்மா இருக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவாங்க, இன்னும் கொஞ்சம் ஆட்கள் இறக்கி, இன்னும் கொஞ்சம் வெடிபொருள் இதெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டு ரொம்ப பிரச்சனையை பெருசாக கொண்டு வந்து, இல்லை ஈரான் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு வெளி உலகத்துக்கு எல்லாத்தையும் காமிச்சு, அதுக்கப்புறம் வந்து கமேனி இவங்க எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் இந்த போட்டு தள்ளணும் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அப்படி ஆரம்பித்தாங்கன்னா என்ன நடக்கும்னா, இஸ்ரேலோட எண்டாக இருக்கும். ஸோ அடுத்து ஒரு காணொளியில் அப்டேட்டோடு சந்திப்போம். நன்றி.